வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட் இருக்க ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னப்பா படம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையில ஒரு வக்கீல் இருப்பாரு. ரொம்பவே பிரபலமான ஒரு வக்கீல். அவரை யாரோ சில பேர் கடத்தி கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிப்பாரு. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை நம்பி நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு போக போற அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இதனால நம்ம ஹீரோ அப்படியே பிரமிச்சு போய் நிக்க, அடுத்து இன்னும் ஒரு தலை வெடிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட். சோ நம்ம ஹீரோவால தாங்க முடியாது, உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கிளைமாக்ஸ் முடிச்சிருப்பாங்க. சோ என்ன ஏதுன்னு மத்தபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட பேரு சத்திய மாத்திரமே போதிபிக்கு அப்படின்னு சொல்லி மலையாளத்துல ரிலீஸ் ஆன வெறித்தனமான ஒரு படங்க. அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளையும் அம்மா எடுத்து வச்சிட்டு இருக்க. இன்னொரு பொண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு இப்ப ரெஸ்ட்ல இருக்காங்க. சோ அவங்களும் அம்மாவும் சேர்ந்துதான் பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வீட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பேரு ஜேம்ஸ், போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஐபிஎஸ் எக்ஸாம்ல எழுதிட்டு இப்ப போலீஸ்க்கு இங்க சொந்த ஊர்லயே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்காரு. சோ அவருக்கு தான் மாமா கால் பண்ணி, என்ன மச்சான் போலீஸ் ஆனதுல இருந்து ஒரு கால் கூட கிடையாது, கண்டுக்க மாட்டேங்கிற போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீ வந்துடணும், சரக்கோடு முறுக்கோடு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்காரர் பேசிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ஜாலியா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஃபேமிலின்னு. இன்னொரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. இங்க சில ரவுடிங்க உள்ளுக்குள்ள ஜாலியா சரக்கடிச்சிட்டு இருக்க. அவருக்கு ஒரு வக்கீல் ஒருத்தருங்க யாரோ போன் பண்ற மாதிரி தெரியுது. இவன் வேற சும்மா போன் போட்டு பணம் நம்மள நச்சரிக்கிறான், நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பேசாம போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி இவனுக்கு 4 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும், வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல நமக்கு காமிக்கிறாங்க. சோ இங்க ஒரு கட்சி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாதுகாப்புக்காக நின்னுகிட்டு இருக்காரு. அந்த நைட் டைம்ல அந்த 4 ரவுடிங்களும் ஏதோ ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போற மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த வண்டி லெஃப்ட்ல கட் ஆயிடுது. லெஃப்ட்ல கட் ஆகி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. அந்த வண்டி யாருதுன்னு பார்த்தா அந்த வக்கீல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வக்கீலோட கார் தான் நின்னுட்டு இருக்கு. நின்னதுக்கு அப்புறமும் திரும்ப கால் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அதே இடத்துல அந்த வக்கீல யாரோ சில மர்ம நபர்கள் கொலை பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கார்ல இருக்கக்கூடிய டெட் பாடியை ஃபாரன்சிக்கர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீட் பெல்ட் போட்ட மாதிரியே நெஞ்சில சுட்டும் கத்தியால பல குத்துகளை குத்தியும் அவரை கொலை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஃபாரன்சிக்ல வந்து செக் பண்ணதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் ஆகல, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கவும் இல்ல. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்துட்டு இந்த கொலை எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் போலீஸ்காரர்கிட்ட கேக்குறாரு. இந்த மாதிரி இவர் வந்துட்டு ஒரு வக்கீல், ரொம்பவே பிரபலமானவர், ஆனா இவர் இந்த மாதிரி கொலை பண்றது யார் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஃபாரன்சிக்ல விசாரிச்சதுல எந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. இந்த ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல சிசிடிவி கேமரால ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவரோட மொபைல் நம்பர், இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ இவரை பத்தி விசாரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு போன் கால். அசிஸ்டன்ட் தான் போன் பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த செக் போஸ்ட்ல போய் பார்த்தேன். அந்த செக் போஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலி பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமராவே இருந்திருக்கு. ஆனா அது சும்மா ஷோக்கு தான் வச்சிருக்காங்க, கனெக்ஷன் எதுவுமே இல்ல சார் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துலயும் கோட்டை விட்டுருச்சு. இன்னொரு சீன்ல இந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்றத பத்தி அதை விசாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இங்க ஒருத்தர் நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட பேரு மனு. சோ மனு ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மனுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருமே ஒன்னா வேலை பார்க்குற ஒரு ஆளுங்க. இங்க இருக்கிறாரு இல்லையா, இவரோட பேரு மார்டின். சோ மார்டின் கையில நேத்து நைட் ஏதோ அடிபட்டுருச்சாம். அதுக்காக மருந்துகள் எல்லாம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அதே இடத்துக்கு மனுவும் வராரு. மனு வந்துகிட்டு இருக்கும்போது மார்டின் அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் நம்பர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம மனு என்ன பண்ணிட்டானா, மார்டினை கூட்டிட்டு போறோம், உனக்கு என்ன லூசா கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, உனக்கு எதுக்குடா போலீஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நேத்து நைட்டு நீ நானும் பார்த்தத போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், எனக்கு நம்ம அது சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை சின்னதா அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அமைதியா இருக்கிறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த டெட் பாடி வந்துட்டு விசாரிச்ச டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. அந்த இடத்துல வழக்கம் போலதான் செக் பண்ணி பார்த்ததுலயோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுலயோ ரொம்பவே கொடூரமான முறையில கழுத்து அறுக்கப்பட்டும் துப்பாக்கியால சுடப்பட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா கொலை பண்ண கொலையாளி எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிட கூடாதுங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஹீரோ கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த 4 ரவுடிங்களை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வலை வீசி நம்மள எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா அப்படின்னு சொல்லினா கண்டிப்பா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு வாங்க எல்லாரும் கிளம்பி போயிடலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. அதுல ஒருத்தவன் என்ன சொல்றானா, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், உள்ள போனால் வெளியே வர்றதுன்னா நமக்கு கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க.
அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட மாமா இருக்கார் இல்லையா, அவரோட ரெசார்ட் ஹோட்டல்ல தான் இங்க இருக்கிற நம்ம மனுவும் மார்ட்டினும் வேலை பார்க்கறாங்க. காலையிலே மாமா வந்துட்டு மார்ட்டின் கையில அடிபட்டிருக்குல, என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து நைட்டு இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு வண்டிக்காரன் தட்டிட்டதுல கையில கீழே விழுந்ததுல அடிபட்டுருச்சு சார், ஒன்னும் பெரிய அடிலாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடம்ப பாத்துங்க நீங்க எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம வேணும்னா லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, மார்ட்டின் இல்ல சார் பரவாயில்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. மார்ட்டின் வழக்கம் போல அவன் மாப்லாம் போட்டுட்டு இருக்க அதே இடத்துல வந்துட்டு நம்ம மனு இருக்காரு இல்லையா, அவரு கொஞ்சம் ஜாலியா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட கனவுல ஏதோ துப்பாக்கிகளை சுடுற மாதிரி ஏதோ ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு அவரோட கனவுல வர, அதை நினைச்சு பயந்துகிட்டு இவர் நேரம் வந்துட்டு பதட்டத்துல ஓடி வர அங்க இருக்க செவத்துல முட்டிக்கிறாரு. மூக்கெல்லாம் உடைஞ்சு ரத்தமா ஊத்துது. இதை அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஹீரோக்கு கமிஷனர் போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தது இல்லையா, அந்த கொலையை நீங்க வேணா விசாரிக்கிறீங்களா, விசாரிச்சா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா, இந்த கேஸ் உங்களால சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஏதோ ப்ரொமோஷன் வரப்போதான். சோ இந்த டைம்ல வந்துட்டு நீ கேஸை எடுத்து நடத்தும் போது அதுல ஏதாவது ரீமார்க் ஆயிடுச்சுன்னா உன்னோட ப்ரொமோஷன் பாதிக்கும், அதனாலதான் சொல்றேன் சொல்லும்போது, இல்ல சார் இந்த கேஸை வந்துட்டு நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. இப்ப மாமாவும் நம்ம ஹீரோவும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்காரு. என்னப்பா விஷயம் சொல்லி கேட்டா, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருச்சு, இந்த கொலையில எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, இந்த கேஸ் வந்துட்டு நான் தான் விசாரிக்க போறேன், அது இல்லாம இந்த கேஸ்ல ஏதாவது ரீமார்க் ஆச்சுன்னா என்னோட ப்ரொமோஷன் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ கரெக்டா விசாரி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க நைட் டைம்ல நம்ம மனுவும் மார்ட்டினும் தூங்கிட்டு இருக்காங்க. மார்ட்டினுக்கு வந்துட்டு சரியா படல. மனு கிட்ட என்ன சொல்றானா, பேசாம நம்ம போலீஸ்ல போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டின் மனு கிட்ட கேட்க, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா, போலீஸ்ட போயிட்டு சொன்னோம்னா கண்டிப்பா என்னையும் போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு இழுத்து நம்மள அலைய விட்டுருவானுங்க, நம்மளோட வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போயிடும், பேசாம அமைதியாரு, நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சுக்கலாம் சொல்லும்போது, மார்ட்டின் வந்துட்டு அங்க இருக்கிற சிலுவையை அப்படியே கும்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குறாரு. ஆனா அவருக்கு தூக்கமே வரல. அதே மாதிரி நம்ம மனு மார்ட்டின் கூட வேலை பார்க்கிற ஒரு மேனேஜர் இருக்காரு. அவரு நம்ம மாமாக்கு போன் போட்டு, இது பாருங்க இந்த மார்ட்டின் மனு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பதட்டத்தோட இருக்கானுங்க, அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறானுங்க, அது என்னன்னு நீங்க வந்து கேளுங்க சார், எனக்கு நம்ம சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த நாள் காலையில வந்துட்டு மனுவும் மார்ட்டினும் கூப்பிட்டு, இதை பாருங்கப்பா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்க, என் மாப்பிள்ள போலீஸா தான் இருக்கா, நான் வேணா வர சொல்றேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற மார்ட்டின் என்ன சொல்றானா, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு வக்கீல் இறந்தார் இல்லையா, அந்த கொலையை நாங்க தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹை விட்னஸ் நாங்க தான் சொல்லும்போது, அங்க இருக்கிற மனு வந்துட்டு என்ன சொல்றானா, சார் மார்ட்டின் சொல்றதை எதுவும் நம்பாதீங்க, அவன் கொஞ்ச நாளாவே வந்துட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் சொல்லும்போது, இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் கோபம் வருது. மார்ட்டின் நீ சொல்லு என்ன பிரச்சனை என்ன அது அப்படி சொல்லும்போது, நம்ம மாமாவுக்கு மச்சானோட கேஸ் தானே இது நடத்துறாரு, அதுல அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழு கிடைச்சா நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு போலீஸை வர சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க மச்சானுக்கு போன் போட்டு நம்ம ஹீரோவை வர சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவும் வந்திருக்காங்க. இந்த கொலை விஷயமா வந்துட்டு இந்த பையன் ஏதோ சொல்றான், போயிட்டு என்னன்னு கேளுன்னு சொல்லும்போது 2 பேத்து கூட்டு போய் உட்கார வச்சு கேட்கும்போது மார்ட்டினுக்கு வந்துட்டு சொல்ல வரான். ஆனா மனு வந்துட்டு விடுற மாதிரி தெரியல. இதை பாருங்க சார் நாங்க எதுவுமே பார்க்கல, சும்மா நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம், அதை வந்துட்டு பெருசு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்க இருக்கும்போது சமாளிக்க பாக்குறாரு. ஆனா ஒரு வழியா மார்ட்டின் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க விஷயம் வெளியே லீக் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது, அப்ப மார்ட்டின் என்ன சொல்றான்னா, சார் நான் ஏதோ 10,000க்கு 5,000க்கு வேலை பார்க்குற ஒரு சாதாரண கூலியாளி, என்ன போயிட்டு இந்த கேஸ்ல இழுத்தீங்கன்னாக்கா என்னால தாங்க முடியாது, அது இல்லாம என் உயிருக்கும் ஆபத்து, நான் சொல்றேன் இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வக்கீல கொலை பண்ணும்போது நாங்க நேர்ல பார்த்தோம், 4 பேர் சேர்ந்து கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் சுட்டு கொலை பண்ணதை நாங்க பார்த்தோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அந்த விஷயத்தை நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த மார்ட்டினும் மனு வந்துட்டு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு 2 பேரும் ஓட்டிட்டு போயிருக்கானுங்க. அப்படி இவனுக்கு போயிட்டு வர வழியில அந்த வக்கீல வழிமறிச்சு ஒரு கேங்கு 4 பேர் சேர்ந்த கேங்கு கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணதை இவனுங்க பார்த்துட்டு மார்ட்டின் போயிட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டினதுனால பயந்து போயிட்டு இங்க இருக்கிற நம்ம மார்ட்டின் கிளம்பி வந்திருக்கானுங்க. அந்த டைம்ல தான் அந்த ரவுடிங்க உங்களோட ஆட்டோவை கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்க 2 பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆட்டோவை போய் பாக்குறாரு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆட்டோல கண்ணாடி எல்லாம் உடைஞ்சுதான் இருக்கு. சோ அடுத்த நிமிஷம் அவங்களை நேர்ல பார்த்தா கண்டிப்பா நீ அடையாளம் காட்டுவேன்னு சொல்லி மார்ட்டின் கேட்கும்போது, மார்ட்டின் தான் வந்துட்டு இது நல்லா கிளியரா பார்த்திருக்கானா. கண்டிப்பா சார் நான் அடையாளம் காட்டுவேன்னு சொல்லி சொன்னதால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வக்கீல் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் எங்க இருந்தாரோ அதை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற நம்ம மார்ட்டின் காமிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோஸ்லயும் கூட்டத்தில் இருக்கும்போது பார்க்கும்போது சந்தேகத்தின் பேர்ல ஒரு 4 பேர் ஒரு கேங் இருந்திருக்குது. சோ அந்த கேங்ல யாருன்னு காட்டும்போது இவன் தான் அப்படி சொல்லி நம்ம மார்ட்டின் ஐடென்டிஃபை பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்களை பத்தின டீட்டெயில் அசிஸ்டன்ட் கொடுத்து இதை விசாரிக்க சொல்லும்போது அவர் வந்துட்டு விசாரிக்கும் போது இந்த 4 பேருக்கு மேல ஏற்கனவே வந்துட்டு பல கேஸ் இருக்குது சார், ஆனா கோர்ட்ல வந்துட்டு நிக்கல, அதனால இவனுக்கு வெளியே
சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் கிட்ட இவங்களும் பேசியிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. கடைசியா வக்கீல் இறந்த அன்னைக்கு நைட்டு கூட இவங்களோட மொபைல் நெட்வொர்க் ஃபுல்லாவே அதே நெட்வொர்க் கூட மேட்ச் ஆகுது சார் அப்படி சொல்லி அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கு அடிச்சது ஜாக்பாட். அப்போ கண்டிப்பா அந்த கொலை இவனுக்கு தான் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது வீட்ல இருந்து போன் கால் வருது நம்ம ஹீரோக்கு. ஏப்பா வேலை வேலைன்னு வேலையிலே இருக்காத, அப்பப்ப வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்போ ஓரளவுக்கு இந்த கேஸ்ல க்ளூ கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்ட்டினை போயிட்டு நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. இந்த மாதிரி அவனுக்கு தான் பண்ணிருக்கானுங்க, எல்லா எவிடன்ஸும் கரெக்டா இருக்கு, நீ வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு சாட்சி சொல்லுவியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா சார் நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு மார்ட்டின் இப்போ ஒத்துக்கிறாரு. கையெல்லாம் கொடுத்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து மனு பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு மாட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இதெல்லாம் சரியா படல. அங்க இருந்து நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு நேரா போறாரு. யாருன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் போயிட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி கொலைகாரனுங்க அவனுக்கு தான், ஆனா தெளிவா வந்துட்டு எவிடன்ஸ் விடாம வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுங்க, அந்த 4 பேர் தான் இந்த வக்கீல கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியத்தை எங்களுக்கு சாதகமா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம் வெளியெல்லாம் லீக் அவுட் ஆகாதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்திருக்காரு நம்ம ஹீரோ. அதை அந்த டாக்டர் வாங்கிக்கிட்டு இதை பார்ப்பா வெளியே தெரியக்கூடாது, இது ஒரு 4 பேர் கொலைகாரனுக்கு தப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் செய்யறேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோ எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இந்த கொலைகாரனுக்கு தான் பண்ணானுங்க சொல்லிட்டு அந்த 4 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுல மேட்ச் ஆகுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அடுத்த சீனை பார்த்தா நம்ம மார்ட்டினோட ட்ரெஸ் கிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு மனு தூக்கி கடைசுறான். இனிமே வந்துட்டு என் ரூம்ல தங்க கூடாது, நீ எப்ப போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னியோ இனிமே நீ என் கூட இருக்காத, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இருந்தாலும் மார்ட்டின் வந்துட்டு அங்கவே தனியா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னொரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அந்த 4 அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனுக்கு தங்கி இருந்த இடத்துக்காக போறாங்க. அங்க போயிட்டு போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல துப்பாக்கி, கத்தி, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்குது. உடனடியாக அந்த 4 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற நம்ம ஜேம்ஸ் தான் வந்துட்டு இந்த கேஸை நல்லபடியாக முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொலையாளிகளை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் கேஸுக்கான கொலையாளிகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் இப்படின்னு நம்ம ஹீரோவோட போட்டோ பயங்கர ட்ரெண்டிங் ஆகுது. அதே நேரத்தில் ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் சமையல் போட்டு தடபுடலாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம மார்ட்டின் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு தனிமையை ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த மனு மட்டும்தான். சோ இப்போ அவனும் வந்துட்டு தான் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கடாசிட்டான். இப்போ தனிமையை ரொம்ப ரேசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல வந்துட்டு அந்த 4 பேரையுமே நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த 4 பேருமே கொஞ்சம் தெனாவட்டுல பேசுறானுங்க. இதை பாருங்க சார், எங்களுக்கு எதிராக வந்துட்டு நீங்க நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பீங்க, கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போங்க, நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிறேன். ஆனா கோர்ட்ல போனதுக்கு அப்புறம் ஜட்ஜு கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், இந்த கேஸை எப்படி உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த அக்யூஸ்டுங்க ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில மார்ட்டின் வந்துட்டு இப்ப ரொம்ப தனிமையை நேசிக்கிறத அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி போலீஸ் சொன்னதுல இருந்து என்னோட வாழ்க்கை வந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ காதுல போட ஹீரோ வந்துட்டு நைட் டைம்ல கிளம்பி வராரு. இந்த விஷயமே வந்துட்டு மனுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம மார்ட்டினை கூப்பிட்டு மார்ட்டினுக்கு பிடிச்ச சிக்கன், மட்டன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப சாப்பிட்டு இருக்கும்போது மார்ட்டின் சார் அந்த 4 பேத்தை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சொல்லி கேட்கும்போது நியூஸ் எல்லாம் பார்க்கலையாப்பா, அரெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த 4 பேத்தை மட்டும் விட்டுறாதீங்க சார், அவனுக்கு மோசமான கொலைகாரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மார்ட்டின் பேசிட்டு இருக்காரு. நீ நல்லா சாப்பிடு. அது இல்லாம போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நம்ம மார்ட்டினுக்கு கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீ போட்டுக்கோ, இனிமே வந்துட்டு நீங்க வேலை பார்க்க வேண்டாம், நீ என்ன படிச்சிருக்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மாதிரி 8வது வரைக்கும் படிச்சிருக்க சார், அந்த காலத்திலே படிச்சேன்னு சொல்றாரு. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல நான் வேலை பார்த்திருக்கேன், நாளைக்கு காலையில இது இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ அந்த இடத்துக்கு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் சொல்லி அனுப்புறாரு. நம்ம மார்ட்டினுக்கு வந்துட்டு இப்ப வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ கொடுத்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு இங்க நம்ம மார்ட்டின் போயிட்டு இருக்காரு. போன உடனே அதுக்கப்புறம் கார்ல கூப்பிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு விடும்போது ஒரு லெட்டர் கையில கொடுக்குறாரு. இந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆபீஸ்ல கூட உனக்கு நான் வேலை இங்க வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும், இனிமே உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளப்பும் போது நம்ம மார்ட்டின் ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை வந்துட்டு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பக்கம் வேலைக்கு ஜாயின் பண்ண போறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இந்த அக்யூஸ்டுங்கெல்லாம் வந்துட்டு இப்ப ஜெயில இருக்கானுங்க, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இப்படி ஒரு சீன் இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம மனுவை காமிக்கிறாங்க. அவன் இந்த உடைச்சு போன ஆட்டோவை எடுத்துட்டு எங்க வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு மாமாக்கு கால் பண்ணி இந்த மார்ட்டினும் மனு எப்ப வேலைக்கு சேர்த்தீங்கன்னு சொல்லும்போது என்னன்னு தெரியலப்பா, ஒரு நாள் வந்துட்டு வேலை இருக்கான்னு கேட்டானுங்க, எனக்கு அப்ப வேலை வேணும், ஆளுங்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இவங்கள வேலைக்கு சேர்த்துட்டேன், ரொம்ப நல்ல பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாமாக்காரர் பேசிட்டு இருக்காரு. இப்ப செகண்ட் லைன்ல நம்ம கமிஷனர் கால் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அக்யூஸ்ட புடிச்சிட்டீங்களா, எப்ப கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்க சொல்லி கேட்கும்போது நாளைக்கு கூட்டிட்டு போறேன் சார் சொல்றாரு. ஆனா போகும்போது ஒரு பிரஸ் மீடியாவை வச்சு கொஞ்சம் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருங்க, ஏன்னா
நிறைய பீப்புள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கேஸை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லி இப்படி ஒரு விஷயம் பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்து உட்காராரு. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த மார்ட்டின் வந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன மார்ட்டின் இங்க உட்கார்ந்துருக்க, வேலைக்கு போக சொல்லி உனக்கு லெட்டர் கொடுத்தனே போய் சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன சார் நான் போன சார் லெட்டர் எல்லாம் கொடுத்தேன், ஆனா கொடுத்த உடனே என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னடா இது, ஏன் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க சொன்னபோது அப்பதான் நம்ம மார்ட்டின் வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்றான். சார் அந்த 4 பேர்த்த எப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எவிடன்ஸ்ல எல்லாமே பக்கா இருக்குல்ல, நீ கூட சாட்சி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன, அவளை கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறதா, நீ சொன்னல அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு என்னைக்குமே தப்பிச்சிட கூடாதுன்னு, அதுதான் நான் செய்ய போறேன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஆனா அப்பதான் நம்ம மார்ட்டின் ஒரு ட்விஸ்ட் போடுறான். என்னன்னா கையில வந்துட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறான். இந்த ஃபைலை படிங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆளை ஏன் வேலைக்கு சேர்த்துக்கலன்னா மென்டலி ரொம்ப அன்ஃபிட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் காமிச்சதால வேலைக்கு சேர்த்துக்கலையா. அந்த சர்டிபிகேட்ல எடுத்து பார்க்கும்போது எப்பல இருந்து உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி கேட்டா, எனக்கு பல வருஷமா இருக்குது, சர்டிபிகேட்டை பாருங்களேன் அப்படின்னு நம்ம மார்ட்டின் சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சரி இருக்கட்டும், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சார் வேலையை பார்க்கறதுக்காக இப்ப நான் போறேன், இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியே நான் தான். ஏன்னா நான் தான் அந்த கொலை பண்ணும்போது நேர்ல பார்த்த ஆளு, நான் வந்துட்டு கோர்ட்ல தான் சாட்சி சொல்லணும். அப்படி சாட்சி சொல்லும்போது ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீலே இந்த ஆளு மென்டலி அன்ஃபிட், இவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இந்த சர்டிபிகேட்ல எடுத்து காமிச்சிட்டா இந்த கேஸ் வந்து கோர்ட்ல நிக்குமான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோக்கு கிறுகிறுன்னு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை அந்த மார்ட்டின் மறைச்சிருக்கான். என்ன அப்படின்னா, இவன் வந்துட்டு 8வதுலாம் படிக்கல, ப்ரொஃபஸரா இருந்திருக்கான். ஒரு PhD படிச்ச ஒரு ஆளா அந்த மார்ட்டின் இருந்திருக்கான். சமீபத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மார்ட்டின் பேசுற தோரணையே கொஞ்சம் வித்தியாசமாவும் மிரட்டுற மாதிரி இருக்குது. நீங்க வந்துட்டு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க, என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிர ஏஞ்சி வரும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர கோபம். ஆனா இந்த கோபத்துல வச்சு என்ன பண்ண முடியும், அடிச்சாலும் வந்துட்டு ஒரு வயசானவனா இப்படி அடிக்கிறே, இனிமே வந்துட்டு உன்னால எதுவும் செய்ய முடியாது, நானும் இனிமே கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே இந்த ஆளு மார்ட்டின் வெளியே வராங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த 4 அக்யூஸ்ட் வீட்லயும் வெப்பன்ஸ் எடுத்து போட்டது வேற யாருமே கிடையாது, நம்ம மார்ட்டின் தான். இப்ப மார்ட்டின் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா அவனோட ஆளு மனு இருக்கான் இல்லையா, அந்த உடஞ்சு போன ஆட்டோவை ரெடியா வச்சிருக்கான். நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது அதே ஆட்டோல அவனுக்கு 2 பேரும் ஏறிக்கிட்டு சிரிச்சிட்டு ஜாலியா கிளம்பி போறானுங்க. இந்த பக்கம் பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்களே, நீங்க எப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நோண்ட நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்றது ஒண்ணுமே புரியாம தவிச்சு போயிருக்கிறாரு. ஆனா இந்த மார்ட்டினும் மனுவும் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு சொல்லிட்டு அதே ரெஸ்டாரண்ட்ல பழைய மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் பாக்குறதுக்காக போறாரு. அப்படி போய் பார்க்கும்போது, வாங்க சார் வாங்க வாங்கன்னு சொல்லி மனு கூப்பிடுறான். மனு கூட்டவனே, என்ன சார் எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பு. எதுக்காக அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி சும்மா தூக்கி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம இந்த கேஸை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், உங்களை எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்க, ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோவின்ல மிரட்டிட்டு போக, அடுத்த நாள் காலையில ஹீரோவோட வீட்டு கதவு தட்டுற சத்தம். ஹீரோவோட அம்மா தான் போயிட்டு கதவெல்லாம் திறக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த மார்ட்டினும் மனு வீட்டுக்குள்ள போறாங்க. ஏப்பா நாங்க மட்டும் பேசிட்டு இருக்கோம், நீ மாட்டு உள்ள போறேன்னு சொல்லிட்டு உங்க பையனை பாக்குறதா வந்திருக்கோம் சொல்றாங்க. ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. அப்ப வந்துட்டு ஹீரோ கிட்ட இவனுக்கு 2 பேர் என்ன சொல்றானுங்கன்னா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு 4 பேர் கொலை பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, நாங்க 2 பேரும் பண்ணுவோம், எங்க மேல உனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆனா இன்னும் 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர் யாருங்கிறத உன்னோட போலீஸ் மூலையை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவனுக்கு 2 பேரும் மேரிட்டு சும்மா தெனாவட்டா வெளியே வரானுங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. இந்த கேஸ பத்தின டீட்டெயில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க. இந்த பக்கத்துல அக்யூஸ்டுங்களா வேற இருக்காங்க இல்லையா, இவனுங்களை எல்லாத்தையுமே இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில வந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோ இந்த மார்ட்டின் மனுவை பத்தி விசாரிக்க சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. விசாரிச்சதுல இந்த மனு இருக்கா இல்லையா, மனுக்கு வந்துட்டு ஒரு அப்பா இருக்காரு. அவங்களோட அப்பாவை கொலை பண்ணது யார் அப்படின்னா இந்த 4 அக்யூஸ்டுங்களை இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அவனுக்கு தான் கொலை பண்ணிருக்கானுங்க. சோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் மனு போயிட்டு கேஸ் எல்லாம் கொடுத்து எது நடத்தி இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒன்னும் பெருசா நிக்கல. இந்த மார்ட்டினை பத்தி விசாரிச்சா இவன் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்கான். அது ஒரு கிரிமினல் ப்ரொஃபஸர், PhD எல்லாம் முடிச்ச ஒரு ஆளு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் வந்துட்டு ஒரு மென்டலா அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் கொடுத்த அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. உண்மையாலுமே அந்த மார்ட்டின் வந்துட்டு ஒரு மென்டலி அன்ஃபிட்டான ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஆளு கொஞ்சம் நக்கலா சிரிக்கிறான். ஆனா உண்மையே சொல்லவே இல்லை. இப்படி இந்த கேஸ பல விதமா நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. நைட்லாம் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மனுவை பத்தின சில டீட்டெயில் தெரிஞ்சிச்சு, ஆனா மார்ட்டினை பத்தின டீட்டெயில் தெரியல. அதை விசாரிக்கும் போது மார்ட்டினுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு சமீபத்துல தூக்க மாட்டி இறந்து போயிருக்கிற. காரணம் என்ன அப்படின்னா அப்பா வந்துட்டு ஒரு மென்டல் பைத்தியம் அப்படி சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியாம அவ இறந்து போயிட்டான்.
இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்துட்டு கிளம்பி போன மார்ட்டின் இன்னும் வரைக்கும் ரிட்டர்ன் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் விசாரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோ மாமாவும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப நிம்மதியாவே இல்ல இல்லையா, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மார்ட்டினும் மனுவும் இப்படி பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. இவனுங்க இப்படிப்பட்ட ஆளும் தெரியாம நீங்க எப்படி வேலைக்கு வச்சுக்கன்னு சொல்லும் போது அவனுங்க வேலை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நல்ல பசங்களா தான் இருந்தானுங்க. ஆனா அவனுக்கு ஏன் இப்படி பண்றானுங்க, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு போன் மேல போன் அந்த மார்ட்டின் பண்ணிட்டே இருக்கான். கட் பண்ணி விட மாமாக்காரத அட்டன் பண்ணி பேசு, அவனுக்கு என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேப்புன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா அந்த 4 பேத்தோட அக்கிஸ்டோட உயிரை நீ எடுக்கணும், எனக்காக நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தப்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னாலலாம் அது செய்ய முடியாது, உயிரை எடுக்க முடியாது, மண்டையில இருக்கிற முடியை எடுக்க முடியாது சொல்லிட்டு போன கோவத்துல கட் பண்றாரு. அடுத்த நாள் காலையில மார்ட்டினும் மனுவும் அவனுங்க தங்கிட்டு அந்த ரிசார்ட்ல இருந்து நேரம் கிளம்பி உடஞ்ச ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புறானுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மூஞ்செல்லாம் கழுவிட்டு அக்கிஸ்டுகளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வேற நிலைமை வந்துருச்சு. என்ன நடந்தாலும் சரி இவர்களை வந்துட்டு நம்ம மாட்டி விட கூடாது, நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட கார்ல கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க கோர்ட்டுக்கு. அப்படி போகும்போது திரும்பவும் மார்ட்டின் போன் பண்றான். அந்த போனை வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டன் பண்றாரு. உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சைலண்டா அந்த வீடியோவை பார்க்க சொல்றாரு. அந்த வீடியோல என்னன்னா ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட தங்கச்சியுமே இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. இந்த கொலை நடந்த அந்த வக்கீலோட கொலையில நாங்களும் ஈடுபட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை தங்கச்சி பேசுற மாதிரி இந்த வீடியோ வந்திருக்குது. நீ மட்டும் நான் சொன்னதை செய்யல அப்படின்னா இந்த வீடியோ இன்டர்நெட் உலகம் முழுக்க பரப்பி விடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை தான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. சார் வழி இல்லாம இப்ப நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வந்துட்டு அந்த அக்கிஸ்டுகளை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துட்டு தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பிளான போறாங்க. அதே மாதிரி ஹீரோவை இறங்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜீப்பை நம்ம ஹீரோ மட்டும் ஓட்டிட்டு போறாரு. அதுல இருந்த போலீஸ்காரங்களை எல்லாமே நீங்க முன்னாடி போங்க சொல்லிட்டு அந்த வண்டியை முன்னாடி விட்டுட்டு ஹீரோ பின்னாடி போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வண்டியை லெப்ட்ல கட் பண்ணி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு விடுறாரு. அங்க இருக்கிற அக்கிஸ்டுகளை எல்லாத்தையும் தப்பிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே தப்பிச்சு ஓடும்போது 2 பேர்த்து நம்ம ஹீரோ நெத்தி பொட்டுல சுட்டு கொலை பண்றாங்க. இன்னும் 2 பேர் தூரத்துல ஓடும்போது அவனுங்களுமே சுட்டு கொலை பண்றாங்க. கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு அங்கே நிக்க அதே இடத்துக்கு அந்த உடஞ்சு போன ஆட்டோ வருது. அவனுங்க 2 பேர் வெளியே வந்து எல்லாரும் செத்துட்டானுங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மனு இருக்கான், அவன் மார்ட்டினை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடுப்பாய் துப்பாக்கி எடுத்து மார்ட்டினை பார்த்து நீட்டி எதுக்காக இதெல்லாம் பண்ற, ஏன் பண்ண, எதுக்காக இந்த 4 பேர்த்த சிக்க வச்ச, என்னதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதே துப்பாக்கியை வாங்கி புடிங்கிட்டு நம்ம ஹீரோவை நெத்திப்பட்டில் வச்சு மிரட்டுறான். மிரட்டினது மட்டும் இல்லாம இப்ப இந்த கேஸை வந்துட்டு எப்படியுமே மாட்டிக்குவேன், எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க கையில வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோ தலையில ஒரே அடி ரத்தம் புலப்பலன்னு ஊத்த இதை பாரு இந்த துப்பாக்கி எப்படி இந்த அக்கிஸ்டங்க தப்பிச்சு ஓட பார்த்தானுங்க, என்ன அடிச்சானுங்க, அடிச்சுட்டு போகும்போது தான் நான் என்னோட தற்காப்புக்காக கொலை பண்ணிட்டேன், சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீ கோர்ட்ல சொல்லிக்க, அதிகபட்சம் உனக்கு சஸ்பெண்ட் தான் ஆகும், வேலை எல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டின் பக்காவா வந்துட்டு அவரோட கிரிமினல் மைண்ட் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது கடைசி வரைக்கும் நீ சொல்லவே மாட்டியா, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்ற கேஸ் ஃபைல் எடுத்து பாரு உனக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு கேஸ் நம்பர் 124/2017 சொல்லிட்டு இந்த கேஸ் எடுத்து பார்த்தவனுக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன ஆட்டோல ஏறி கிளம்பி போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாமே இங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு வர இங்க 4 பேருமே இறந்து கிடக்குறாங்க இல்லையா. இது வந்துட்டு மேல இருக்கிற கமிஷனர் போன் போட்டு அவனுக்கு தப்பிச்சு ஓட பார்த்தா நீ காலில் தானே சுடணும், எதுக்காக நெத்திப்பட்டுல சுட்ட இப்படின்னு பல கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. கட்டெல்லாம் கட்டுறதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 124/2017 இந்த கேஸ் ஃபைலை எடுத்து என்ன டீட்டெயில்ங்கிறது எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த கேஸ் ஃபைலை எடுத்து தான் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட மைண்ட் நேரா அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போகுது. ஹீரோவோட வீட்டுல எப்பயுமே ஒரு போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் வந்துட்டு இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்ததே இருக்க மாட்டாரு. இப்போ வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு அந்த போட்டோஸை பார்க்கும்போது அதுல வந்துட்டு நம்ம மார்ட்டின் போட்டோ இருக்கும். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ஒரு ஜட்ஜி. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் சொன்னா இல்லையா மார்ட்டின், அந்த கேஸ் ஃபைலுக்கான ஒரு பிளாஷ்பேக் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. இந்த இறந்து போன வக்கீல அந்த டைம்ல வந்துட்டு பயங்கர கிரிமினல் மைண்ட் பிடிச்சவன், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான், இந்த சட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத அவனை விட யாருமே தெளிவா ஸ்கெட்ச் பண்ண முடியாது. அப்படிதான் வந்துட்டு மனு இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா வந்துட்டு இந்த 4 பேர் அக்யூஸ்டுக்கு சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலை பண்ணது இவனுக்கு தான் சொல்லிட்டு மனு கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. அப்ப ஜட்ஜா இருந்த நம்ம ஹீரோவோட அம்மா விசாரிச்சு இவனுங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேர்த்த தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவனுங்க 4 பேர் பணத்தை இறைச்சு இங்க இருக்கிற இறந்து போன வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்து எங்களை எப்படியா வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹெல்ப்பை கேட்டிருக்கானுங்க. இறந்து போன வக்கீல் பயங்கரமான கிரிமினல் மைண்ட், அது ஹைகோர்ட்ல வேலை பார்க்கிற ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த
4 பேருமே நிரபராதி சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு வழியா அந்த 4 பேத்தையும் நிரபராதி அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா இந்த கேஸ் போட்ட நம்ம மனு இவங்களை எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு நம்ம வக்கீல் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு மனுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு விவரம்லாம் கிடையாது. நம்ம மார்ட்டின் இருக்கா இல்லையா, மனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, மார்ட்டின் மூலியமா தான் வந்துட்டு இந்த கேஸ் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் போட்டு இந்த தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் வந்துட்டு மார்ட்டின் வந்துட்டு ஒரு மென்டலு, அவ வந்துட்டு ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு பைத்தியக்கார முத்திரை கொடுத்து அவனை ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அதனால அவரோட வாழ்க்கை தலைகீழா மாறி அவங்க பொண்ணு இறந்து போற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, அவங்க ஜட்ஜா இருந்து அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்ததால கோர்ட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி வேலையை வந்துட்டு பறிச்சுட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நீங்க ஜாபுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுமே வந்துட்டு வேலை இல்லாத ஒரு பொம்பளையா உட்கார வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட தங்கச்சி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமையில ஆக்கிட்டாங்க. இப்ப கூட அவங்க ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மார்ட்டின், நம்ம மனு, ஹீரோவோட அம்மா, அவங்க தங்கச்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அயோகன்களை வெளியே விடக்கூடாது, இவங்களே ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லி இவங்க பக்கா பிளான் போட்டிருக்காங்க. அப்பதான் மார்ட்டின் வந்துட்டு உங்க பையன் ஐஏஎஸ் தானே படிக்கிறான், ஒரு போலீஸ் மூலியமா வந்துட்டு இந்த கேஸை வேற மாதிரி திசை திருப்பறன்னு சொல்லிட்டு இவரோட பயங்கரமான கிரிமினல் மைண்டை வச்சுதான் இப்படி ஒரு பக்கா ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சை மூவ் பண்றதுக்காக தான் மனுவும் மார்ட்டினும் வந்துட்டு அவங்க மாமா கிட்டே வேலை பார்க்குற மாதிரி போயிட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவே வச்சு காய் நகர்த்திருக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நம்ம அம்மாவே இப்படிலாம் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்ப கமிஷனர் ஆபீஸுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பயங்கரமா கமிஷனர்லாம் திட்டுறாரு, வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு சரியா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்கிறதா புதுசா ஒரு ஜட்ஜை போட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜ் யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா. சோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை சுட்டு கொண்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ் என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக தனியா கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அம்மா நீயாமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை பாரு அம்மாலாம் சொல்லாத, இந்த இடத்துல நான் ஒரு ஜட்ஜி, என்ன மேடம்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த 4 பேரும் உன்னை தாக்க வந்தாங்க, அதனால நீ உன்னோட தற்காப்புக்காக சுட்டு கொண்டுட்ட, உனக்கு ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட், அதுக்கப்புறம் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ நான் கரெக்டா எழுதிக்கிறேன். இறந்து போன வக்கீல் ஒரு நல்லவன் கிடையாது, அவனை தப்பிக்க வச்ச அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவனை நீ சுட்டு கொன்னைய, அவனுங்களும் நல்லவன் கிடையாது, இவனுங்கெல்லாம் சாக வேண்டிய ஆளுங்க, இவனுங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எத்தனையோ பேரோட வாழ்க்கையை விளையாண்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மா சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு திதி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போட் எடுத்துட்டு சந்தோஷமா போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப மார்ட்டின் வந்துட்டு சில விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. என்னன்னாக்கா, அந்த வக்கீல கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, நான் தான். நான் கொலை பண்ணும் போது நாங்க 4 பேருமே பக்கத்துல தான் இருந்தோம். நான் தான் அவனை துப்பாக்கியால சுட்டு கொன்ன, மனு தான் அவனை கத்தியால அறுத்து கொன்னான். அவங்களோட அப்பாவை அவங்களை எப்படி எல்லாம் கொலை பண்ணி சித்திரவதைப்படுத்திருப்பாங்களோ அது மாதிரி துடிக்க துடிக்க கொன்னது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மார்ட்டின் போயிட்டு அவரோட ஆட்டோவை உடைச்சிட்டு கையில அடிபட்டிருக்கோம். இப்படிதான் வந்துட்டு இதை டிராமா பண்ணிருப்பாங்க. சோ அப்படியே இந்த பிளாஷ்பேக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.